அப்போ அவர்கிட்ட நான் கேட்டது 1 இயர் பேக் நினைக்கிறேன். நான் அவரை கேட்ட ஒரே வார்த்தை நல்லா இருக்கீங்களா சார், அவ்வளவுதான். நல்லா இருக்கேன் அப்படின்னாரு. அந்த வருத்தம் தான் நமக்கு. நான் அப்ப பார்த்தப்ப கூட சார் ரெக்கவர் ஆயிருந்தேன். நேற்று நான் ஜிம்ல இருக்கப்போ இந்த செய்தி என்னோட மாஸ்டர் தான் சொன்னாரு. இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுமா தவறிட்டாருன்னு. ஒரு 2 செகண்ட் நம்ப முடியல. ஏன்னா 2 தெரு தள்ளி தான் அவரோட வீடு இருக்கு. ஆனா அவரே சொல்லியிருக்காரு இந்த குடிப்பழக்கம் அப்படிங்கிற விஷயம் ஒரு சிக்கல், அது ரெக்கவர் ஆயிட்டேன்னு சொன்னாரு. ஸ்டில் அதோட பாதிப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். நினைச்சா தினமும் பார்ட்டிக்கு போகலாம், அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே இருக்கும். சினிமாக்குள்ள ஒன்ஸ் ரியல் சினிமாக்குள்ள போயிட்டீங்கன்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். சினிமா பிரபலங்களுக்கு இதை அவாய்ட் பண்ணிட்டு வர்றது, இந்த போதை பழக்கங்கள் விலகி இருக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் இம்பாசிபிளான விஷயம் தான். இம்பாசிபிள். இப்போ இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா திரு ரோபோ சங்கர் அவர்கள் வந்து இறந்திருக்கிறார். உண்மையிலேயே அவருக்கு வந்து மஞ்சக்காமலை தான் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவருடைய இறுதி நிமிடங்கள் எப்படி இருந்தது சார்? சார் நான் ஒரு தடவை தான் பார்த்துருக்கேன். ஒரு ஃபங்க்ஷனில் நாங்கள் 2 பேருமே போனோம். அப்போ அவர்கிட்ட நான் கேட்டது 1 இயர் பேக் நினைக்கிறேன். நான் அவரை கேட்ட ஒரே வார்த்தை நல்லா இருக்கீங்களா சார், அவ்வளோதான். நல்லா இருக்கேன் அப்படின்னாரு. அந்த வருத்தம் தான் நமக்கு. நான் அப்போ பார்த்தப்ப கூட சார் ரெக்கவர் ஆயிருந்தார். ரொம்ப லீனாக இருந்தார் கொஞ்ச நாள். அப்புறம் ப்ராப்பராக ஸ்லீப் சைக்கிள்லாம் மாற்றி ஃபுட் ரொட்டீன்லாம் மாற்றி ரொம்ப சைஸாக வந்தார். ஒரு ஆரோக்கியமான மனிதராக மாறிட்டு இருந்தாரு. அப்புறம் என்ன விஷயம்னு தெரியல, என்ன சிக்கல்னு தெரியல. திருப்பி இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. நேற்று நான் ஜிம்ல இருக்கப்போ இந்த செய்தி என்னோட மாஸ்டர் தான் சொன்னாரு. இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுமா தவறிட்டாருன்னு. ஒரு 2 செகண்ட் நம்ப முடியல. ஏன்னா 2 தெரு தள்ளி தான் அவரோட வீடு இருக்கு. ஸோ பாக்குறப்பெல்லாம் ஓகே. ஏன்னா சின்ன வயசுல நம்ம டிவில பார்த்தவர்ல, ஸோ அப்படி பார்ப்பேன் அந்த அண்ணன் இங்கதான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணிருக்கப்ப ஒரு அவர் எல்லாருக்கும் பிடிக்குங்க. பாருங்க எவ்வளவு செலிபிரிட்டிஸ் வந்து வீட்டுக்கு வந்து பாத்துட்டு போறாங்க. அனுசார்ல இருந்து எல்லாரும் வந்து பாத்துட்டு, சிவரன் சார்ல எல்லாம் வந்து பாத்துட்டு போறாங்க. அதுக்கான தேவையே கிடையாது, அவங்க ஷூட்ல இருப்பாங்க. ஆனா அவ்வளவு நல்ல மனிதர் அவர் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா அவரே சொல்லியிருக்காரு இந்த குடிப்பழக்கம் அப்படிங்கிற விஷயம் ஒரு சிக்கல், அது ரெக்கவர் ஆயிட்டேன்னு சொன்னாரு. ஸ்டில் அதோட பாதிப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். ஏன்னா இப்போ ஆர்கன்ஸ் எல்லாம் சொல்றாங்க இந்த ஐபோன் பேட்டரி பர்சன்டேஜ் மாதிரி தான். அது இறங்குச்சுன்னா அது இறங்கிடுது. அதோட செயல்பாடு அவ்வளவுதான் இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அது குறையா நம்ம பார்த்துக்கணும். உடம்பு நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கணும். ஸ்லீப் சைக்கிளை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். உண்மையிலே அவருக்கு வந்துட்டு இப்போ டீஹைட்ரேஷன் ஆயிடுச்சு, கிட்னி ப்ராப்ளம் வந்துச்சு, ஜாண்டிஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. உண்மையில அவருக்கு என்னதான் ஆயிடுச்சு, ஏதாவது ஓவரால் சொல்ல முடியுமா? அதாங்க ஆர்கன்ஸ் தாங்க. இப்ப நான் சொல்றதுதான், மனித உறுப்புகள் தனித்தனியா இயங்கிட்டு இருக்கு. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து ரெக்கவர் ஆயிட்டாரு, முழுசா ரெக்கவர் ஆகலையா அவரு? அதுதான் சொல்றேன்ல, இப்ப பெர்சன்டேஜ் குறைஞ்சிருச்சு, இயக்கம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா அதை நீங்க அதிகப்படுத்த முடியாது. ஆர்கன்ஸோட இயக்கத்தை அது குறைஞ்சா அதை மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படி அதே லெவல்ல. அதுக்கு நீங்க ஓவர் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அதோட செயல்பாடு இன்னும் குறைஞ்சிக்கிட்டே வரும். அது மனித வாழ்க்கையில வயசாரப்ப குறையிறதுங்கிறது வேற. அதுக்கிடையில் நம்ம பண்ற வேலைகளால குறைய வைக்கிறோம்ல, அப்ப அது ஆப்வியஸ்லி நீங்க அவரை பார்க்கற தெரியும் சில நேரங்களில் ரொம்ப வெளில காமிக்க ஆரம்பிச்சிடும். நான் சொல்றேன், லீன் ஆயிருவோம், மசில சாப்பிட ஆரம்பிச்சிடும் உடம்பு எனர்ஜிக்காக சர்வே பண்றதுக்கு. அது தானே ஸ்கின் டோன்ல காமிக்கும், ரொம்ப டல் ஆகும் ஸ்கின். சிங்கம்புலி சாரோட சொல்லியிருக்காரு ரீசெண்டா, நான் கேட்டேன் என்ன ரோபோ ரொம்ப கருப்பாயிட்டு வருது ஃபேஸ் அப்படிங்கிறப்ப சரியா மருந்து எடுத்துட்டு இருக்கேன் சரியான்னு சொல்லியிருக்காரு. அது வெளிப்படையா காமிக்கும். ஸோ அதுதான் பெரிய வார்னிங், நமக்கு கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். இல்ல அப்படின்னா ரிசல்ட் அது உடம்பு தானே, அது ஆஃப் ஆயிரும். சினிமா துறையில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே தெரிஞ்சும் சரி திரைக்கு மறைவிலுமே சரி நிறைய பேர் வந்து குடிக்கு வந்து அடிமையாகி வந்து இருக்கிறாங்க. மார்க்கெட் போயிடுச்சு அப்படின்னா முழு நேரமாவே அதை ஒரு தொழிலா வச்சு உட்காந்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பாக்குறப்ப என்ன தோணுது? சினிமாங்கிறது எல்லாரும் இப்படி பாக்குறப்ப வரம் சரியான வாழ்க்கை எப்படி வாழ்றானுங்க அப்படி. ஆக்சுவலி சினிமாங்கிறது இந்த வார்த்தை சொல்லக்கூடாதுன்னா அதுதான் உண்மை, ஒரு கேர்ஸ். அது நான் ஒரு கலைஞனா உள்ள வர்றேன் அப்படிங்கிறது கேர்ஸ். ஏன் அப்படின்னா உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை நிம்மதியா இருக்காது. என்னதான் மனைவி குழந்தைகள் அப்பா அம்மா புரிஞ்சுக்கிட்டாலுமே அவங்க கூட நீங்க இருக்க நேரம் குறைவு இந்த வாழ்க்கையிலேயே, இந்த பிறவிலேயே நான் சொல்றேன். அப்ப அது கேர்ஸ் தானே. மனிதன் எதுக்கு ஒரு குடும்பம் வாழ தானே பிறந்திருக்கான். அதை தெரிந்து அந்த சாய்ஸை எடுத்து வைக்கிறோம் நம்ம. அப்ப மன அழுத்தம் உறுதியா வரும், சிக்கல்கள் கண்டிப்பா டிப்ரெஷன் உறுதியா இருக்கும். அதை குறைக்கிறதுக்கு அதை தாண்டி இங்க ஸ்பேஸ் நிறைய இருக்கு. ஏன் அப்படின்னா சினிமாங்கிறத தாண்டி பொதுவாவே ஃப்ரீயா பார்ட்டிக்கு கூப்பிடுறதுக்கு பர்சன் ரெடி, இந்த ஆரோக்கியமா பழங்கள் வாங்கி சாப்பிடுன்னு கொடுக்க பர்சன்ஸ் இல்ல, யாரும் பண்ண மாட்டாங்க அதை. ஸோ அப்படி இருக்கப்ப இங்க ஸ்பேஸ் நிறைய இருக்கு. நினைச்சா தினமும் பார்ட்டிக்கு போகலாம், அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே இருக்கும். சினிமாக்குள்ள ஒன்ஸ் ரியல் சினிமாக்குள்ள போயிட்டீங்கன்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ அப்ப சில்லா தினமும் போயிட்டு அந்த ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கப்ப அது ஒரு சர்டன் பாயிண்ட் மேல அடிக்ஷன் ஆயிரும். அது இல்லாம நம்மளால இயங்க முடியாது அப்படிங்கிறது. அதுவும் ஸ்டார்டிங்ல இப்ப ஒரு டைம் நைட் டைம் மட்டும் அப்படின்னு ஆரம்பிச்சா கூட அது ஒவ்வொரு எமோஷன் கூடவுமே ஆட் ஆயிரும். சோகம், சந்தோஷம், எம்டியா இருக்கு, ரொம்ப சும்மா போர் அடிக்குது அப்போ கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி ஆட் ஆயிட்டே வரும். ஸோ அப்படி இருக்க சினிமா பிரபலங்களுக்கு இதை அவாய்ட் பண்ணிட்டு வர்றது, இந்த போதை பழக்கங்கள் விலகி இருக்கிறதுங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் இம்பாசிபிளான விஷயம் தான். இம்பாசிபிள். லீஸ்ட் பீப்புள் இருக்காங்க, வாழ்த்துக்கள். ஆனா என்ன பொறுத்த அது இம்பாசிபிள். அதை கொஞ்சம் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது நல்லது, அப்படிதான் நான் சொல்லுவேன். இது வெறும் மது மட்டும் கிடையாது, போதை கலாச்சாரமும் வந்து அதிகமா இருக்கு. நிறைய நடிகர்கள் வந்து சிக்கவும் செஞ்சிருக்கிறாங்க. அப்படின்னும் போது இது வந்து தடை செய்யப்பட்டிருக்கு போதை பொருள். அப்படின்னும் போது அவங்க கைகளுக்கெல்லாம் வந்துட்டு இவ்வளவு சுலபமா கிடைக்குது அப்படின்னும் போது மிதமிஞ்சிய பணம் காரணமா இருக்கும்ல. கண்டிப்பா.
மிதமிஞ்சிய பணம் நடிகர்கள்ட்ட இருக்கு அப்படின்னா அவங்கள்ட்ட வருது. மிதமிஞ்சிய பணம் நடிகர்களை தாண்டி பல செலிபிரிட்டிஸும் இருக்காங்க சென்னைக்குள்ள இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் அது போக தான் செய்யுது. அது வெளியே தெரியாது, ஏன்னா அவங்க முகம் தெரியாத செலிபிரிட்டிஸ். ஸோ அவங்களுக்கும் அது போக செய்யுது. இவங்களுக்கு இது போகுது, டிஸ்ட்ராக்ஷன் தேவைப்படுது அப்படிங்கிறப்ப. ஏன்னா இத்தனை இப்போ ஸ்ட்ரெயிட்டா வாங்கி ஃபர்ஸ்ட் டைம் மாட்டிருக்க மாட்டாங்க. ஆல்ரெடி அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும் ரொம்ப ஈஸியா. ஏன்னா அவங்க சொல்ற அந்த போதைப் பொருள் அவ்வளவு ஈஸியா கிடைக்கக்கூடிய மாதிரி நமக்கு தெரியல. ரொம்ப வேல்யூவானது, ரொம்ப சேஃபா பாத்துக்குவாங்க. அதை வேல்யூ மீன்ஸ் நான் பணத்தை சொல்றேன், பணம் புழங்கக்கூடிய போதை பழக்கம் அது. ஸோ அப்போ அது ரொம்ப கவனமா தான் டிராவல் ஆகும். ஈஸியா டிராவல் ஆயிருக்காது, பல தடவை டிராவல் ஆயிருக்கும். ஏன் இப்ப மாட்டுறாங்க அப்படின்னா ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷனுக்கு தான். ஏன்னா இதெல்லாம் கேட்கும்போது பார்த்தா அண்டர் கிரவுண்ட் மாஃபியா கூட நிறைய நடிகர்களுக்கு லிங்க் இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு தாராளமா இருக்குங்க. அதை நம்ம குறையா சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அந்த அண்டர் கிரவுண்ட் டான் மாஃபியான்னு சொல்ற நபர்களும் தமிழ்நாட்டுக்குள்ள தானே இருக்காங்க. அவங்களும் சினிமா தானே பாக்குறாங்க, அவங்களும் சினிமா ஹீரோஸா தானே பாக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப ஜாலியா பேசுவாங்க, இந்த மோட்ல தான் நான் இருக்கேன் அப்படிங்கிறது. ஸோ அதுல எல்லா ஹீரோஸுக்குமே டச் இருக்கும். ஆனா அந்த மீட்டர்ல இருந்துக்குவாங்க. இப்படி பார்த்தா ரசிகன் தானே, நீ டானா நீ மாஃபியாவா, நான் கூட பேச மாட்டேங்கிற மோட்ல ரியாக்ட் பண்ண முடியாது. இப்ப நான் வந்துமே பேசுவோம்ல, ஷூட்டிங் ஸ்பாட்லாம் போறோம், அங்க சில நபர்கள் இருப்பாங்க, குண்டாஸ் கூட இருப்பாங்க, போவாங்க வருவாங்க. அவங்க கிட்ட பார்த்தா நீங்க குண்டாஸ் நான் பேச மாட்டேன்னு கிடையாது, உங்க வீடியோ பார்ப்போன்னா எனக்கு புரியுது, ரொம்ப நன்றி, பாருங்க, சேஃபா இருங்க. அந்த மீட்டர் தான் நம்மளே இவ்வளவு மெயின்டைன் பண்றப்ப அவங்க தாராளமா பேசானே செய்வாங்க. அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கணும். ஒரு கலைஞனா நீங்க யாரையுமே அவாய்ட் பண்ணிட முடியாது. அந்த டிஸ்டன்ஸ் யார்கிட்ட எந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்றோம் அப்படிங்கறத உங்களோட சர்வேல முடிவு பண்ணுது. கண்டிப்பா. எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். நன்றி. நன்றி.